தாயக உறவாளர்களுக்கும் வணக்கம். எங்களுடைய இந்த தாயக நிதர்சனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கான ஆதரவு கழகத்தினை தருமாறு வேண்டுகின்றோம். நீங்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் வேண்டும் எங்களுக்கான உற்சாகத்தையும் இன்னும் பல வீடியோக்களை போடுவதற்கான தூண்டுகோலாகவும் அமையும் என்றதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. எனவே எங்களுடைய இந்த சேனலுக்கான உங்களுடைய ஆதரவு கழகத்தினை மிக அன்பு ஆக கேட்டுக்கொள்கிறோம் தரமாறு. அத்தோடு இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், மிக நீண்ட காலமாக இந்த எங்களுடைய தாயக மீனவர்கள் இந்திய தமிழக மீனவர்களுக்குமான ஒரு முருகல் பாட்டு நிலை தொடர்ச்சியாக தோன்றி வருகிறது. இதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது நாங்கள் என்னதான் தமிழர்கள் தமிழ்நாட்டிலையும் இங்கே தாயகத்திலையும் வடக்கு கிழக்கு பிரதேசத்திலையும் இருக்கிறோம். இதை நீங்கள் இந்தியாண்ட தெற்கு புறமாகத்தான் தமிழ்நாடு இருக்கு, இலங்கையின் வடக்கு புறமாகத்தான் தமிழர் தாயகம் அந்த நிலப்பரப்பு இருக்குது. வடக்கு கிழக்கையும் அப்படியே தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ கிழக்கில் இருந்து தொடர்ச்சியாக வடக்கோட தெற்கை நீங்கள் இப்போ இலங்கையின் வடக்கு பகுதியையும் இந்தியாண்ட தெற்கு பகுதியையும் பிரிக்கிற ஒரு சிறிய ஒரு கடல் தான் இந்த பாக்கி நீர்ன்ற கடல். அது ஒரு பெரிய கடல் என்று சொல்கிற அளவுக்கு அது பெரிய ஒரு சமுத்திரம் இல்லை, ஒரு சிறிய மிக குறுகிய நேரத்தில் கடந்து செல்லக்கூடிய அளவுக்கான ஒரு நீர் இணை என்ற ஆழமற்ற பெரிய அளவில் ஆழமற்ற ஒரு கடற்பிரதேசம். இதை சும்மா சாதாரணமாக இந்தியே கடந்திருக்கிறார்கள் பலர். இப்போ சாதாரணமாக மன்னாரில் இருந்து ராமேஸ்வரம் இருக்கிற தூரம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர்களுக்குள்ளே தான் இந்த இருக்குது. அதாவது சொல்லுவார், மன்னார் தீவிரன்னு பார்த்தா ராமேஸ்வரம் கோயிலில் எரிகிற அந்த விளக்கு தெரியுமென்னு சொல்லி. அவ்வாறான ஒரு குறுகிய பிரதேசத்துக்குள்ள நாங்கள் தொப்புள் கொடி உறவுகளான ஒரு தமிழ் தேசிய உணர்வில் வாழக்கூடிய 2 தமிழர்களும் காலத்தின் சூழ்ச்சியோ என்னமோ 2 நாடுகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பார்க்க போய்களில் ஸ்ரீலங்கா என்ற ஒரு நாடு அல்லது இலங்கை தீவு, அதே மாதிரி இந்தியா என்ற ஒரு நாடு. வரலாற்று காலத்தில் இந்தியா ஒரு நாடாக இருந்ததில்லை, பல சமஸ்தானங்களாக தான் இருந்தது. ஐரோப்பியற்ற வருகை கொடுப்பா பிரித்தானியற்ற வருகையில் தான் இந்த இந்தியாவும் அவர்களோட வரி கொள்கையை குறைப்பதற்காக அவர்கள் தங்களுடைய நிர்வாக நலன் கருதி இந்தியாவை ஒரு பெரிய பிரதேசமாக அவர்கள் ஒருங்கிணைத்து வைத்திருந்தார்கள். அதில் இன்றைய பாகிஸ்தான், இந்தியாவும் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எல்லாம் உண்டாயிருந்தது. அப்போ அவர்கள் தங்களை நிர்வாகத்துக்காக அதை செய்து வச்சிருந்தார்கள். 1947ஆம் ஆண்டு பிரித்தானியர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கல, அவர்கள் இந்தியா என்ற ஒரு நாட்டையும் அங்கால பாகிஸ்தானையும் பிரித்து போட்டு சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனார்கள். அப்போ அப்படி கொடுத்த போதிலும் கூட இந்த தமிழ்நாடு கிட்டத்தட்ட 8 கோடி தமிழர்கள் வாழ்கிற இந்த தமிழ்நாடு அதுவும் இந்தியாவின் ஒரு அங்கமாகவே இருந்திருக்கு. ஆனால் இப்போ நாங்கள் இறமை உள்ள நாடு என்று பார்க்க இந்தியா ஒரு நாடு, இலங்கை தீவு இன்னொரு நாடு. இந்த 2 நாட்டு அரசாங்கங்களையும் பொறுத்தவரையில் இலங்கைக்கு ஒரு தேவை இருக்குது, தமிழர்களை தனித்து வைத்து செயல்பாட்டை செய்யணும். ஆகவே இந்தியாவோட இணைச்சு பார்த்தா நாங்கள் சிறுபான்மை இனம் இல்லை.
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் அது 30 கிலோமீட்டர் இடைவெளி தான் எங்களுக்கு ஒரு கடல் பிடிக்குது ஒழிய அது தனித்தனி உள்ள நாடாக இருந்தாலும் தமிழ்நாட்டோட நாங்கள் சேர்த்து பார்ப்போம் என்றால் நாங்கள் சிறுபான்மையினம் இல்லை, நாங்கள் பெரும்பான்மையினம். இந்த அச்சம்தான் இலங்கை தீவில் சிங்கள பேரின அரசாங்கத்துக்கு இருக்கிற பயம். அப்ப இந்தியாவுக்கும் தேவைப்படுது என்னன்னு சொன்னா, இலங்கை தமிழர்கள் இந்திய தமிழர்களுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கணும்ன்றது. இது இலங்கை அரசாங்கத்துக்கும் இருக்கு, இந்திய அரசாங்கத்துக்கும் இருக்கு. அவை இரண்டு அரசாங்கங்கள் பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை அவர்கள் பேசி தீர்க்காமல் இழுத்தடித்து இந்த முருகல் நிலை இன்னும் மென்மேலும் வளரணும் என்றதில் கவனமாக இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பல்வேறு பட்ட காலங்களில் இங்கே இனக்கலவரங்கள் போர் காலங்கள் எல்லாம் நாங்கள் ஓடிப்போய் தஞ்சமடையக்கூடிய ஒரு இடமாக ஒரு சகோதர என்ற அந்த உணர்வோடு நாங்கள் உறுத்துள்ள ஒரு உறவுக்காரர் என்ற முறையில் நாங்கள் ஓடிப்போன ஒரு நாடு இந்தியா. நாங்கள் இந்தியாண்டு நாங்கள் புதுடில்லிகிட்ட போயில்லை, அதை குஜராத்காரன்ட்ட போயில்லை. நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்களை நம்பித்தான் நாங்கள் போனாங்க. அப்போ அவர்கள் எங்களுக்கு பாரிய உதவிகளை செய்திருப்பாங்க அந்த காலங்கள், அது மறப்பதற்கு இல்லை. அதே மாதிரி இப்போ அண்மையில் கூட இந்த போர் முடிந்த பிறகு கூட இங்கே ஒரு பொருளாதார நெருக்கடி வரைக்க நாங்கள் எங்களோட சிலர் ஓடி போன நாடு இந்தியா. அவை இந்தியாவுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பு அது அந்யோன்யமாக தொடர்ச்சியாக நீடிக்கப்பட வேண்டிய ஒரு. உங்களுக்கு இப்போ நாங்கள் போர் முடிஞ்சுன்னு நாங்கள் சொல்லி எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி இல்லை, இனிமேலும் எங்களுக்கு ஒரு இந்த இலங்கை ஆட்சியாளர்களால் எங்களுக்கு ஒரு நெருக்கடி பெருமா இருந்தால், எங்களை இனம் கடந்த காலங்களை போல ஒரு உயிரச்சுறுத்தலை எதிர்கொள்ளுமாக இருந்தால், எங்களுக்கு நாங்கள் வெளிக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாடு தான். இதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. ஆகவே இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் பேசி ஒரு முடிவுக்கு வரும் என்றதெல்லாம் அது எங்களுடைய அறிவற்ற தன்மையும், நாங்கள் இன்னும் இந்த ஆட்சி முறையை புரிந்து கொள்ளவில்லை என்றதும் தான் எங்களுக்கு முடிவாக வரும். ஆகவே இப்போ நாங்கள் இன்றைய காலப்பகுதியிலெல்லாம் எங்களுக்கு இப்போ கடலில் எல்லைகள் எல்லாம் நூறு கட்டி போடணும், அல்ல அதுக்கெல்லாம் பெரிய தொழில்நுட்பத்தை பாவிக்கணும்ன்றது இல்லை. இப்போ சாதாரணமாகவே பாவிக்கிற ஜிபிஎஸ் அல்லது எங்களோட போனுகள்லேயே நாங்கள் எல்லையை தாண்டுகின்ற போது அதை அலர்ட் பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொப்பையாளர்கள் எல்லாம் நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். இந்தியா போன்ற ஒரு வல்லமை மிக்க நாட்டால் அது சாதாரணமாக உருவாக்கிட்டுலாம். அப்போ எல்லை தாண்டி மீனவர்கள் வர்றாருன்னு சொன்னால் அதுக்கான தொழில்நுட்பத்தை மிக மிக எளிமையாக அந்த மீனவர்கள் ஒவ்வொரு படகுலையுமே கொடுக்கலாம். அதை கண்காணிக்கக்கூடிய முறையிலையும் அங்கே இந்தியாவில் சரியான பொறிமுறையை அனுப்பிக்கலாம். ஒவ்வொரு 1000 போட் வருதுன்னா அந்த 1000 போட்டும் இங்கே எல்லையை தாண்டுதான்னு சொல்லி அந்த அங்கே உள்ள அந்த சென்ட்ரல் ஒரு கம்யூனிகேஷன் சென்டர் ஒன்றை அமைச்சு அதை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கெல்லாம் எளிமையாக முடியக்கூடிய விஷயம். ஆனால் இதையெல்லாம் இந்திய அரசாங்கம் செய்ய இல்லை. அந்த இந்திய அரசாங்கத்தின் மாநில அரசாங்கமாக இருக்கிற தமிழ்நாட்டு அரசாங்கம் அதை செய்ய இல்லை. ஏனென்றால் இவர்கள் விரும்புகிறார்கள் இந்த ஈழத்தமிழர்களுடைய மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலை தொடர்ச்சியாக இருந்து கொள்ள வேண்டும் என்று. அதை விளங்கி கொள்ளாமல் நாங்களும் கடந்த காலங்களெல்லாம் மறந்து அந்த அவர்களின் நோக்கத்தை எளிமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு முறைமையைத்தான் நாங்களும் கடைப்பிடிக்கிறோம். எங்களுடைய அரசியல்வாதிகளும் அவர்களின் தரப்பில் உள்ளவர்களும் கூட
இந்த நிலைமையை புரிஞ்சு கொண்டு அதற்கான தீர்வை கொண்டு வர்றதுக்கான முறைமைகளை யாரும் செய்யல. இன்னும் அந்த சிறு பொறியாக இருக்கிற அந்த பிரச்சனையை ஊதி பெருப்பிச்சு காட்டு தீயாக பற்றி எரிய விடுறதுக்கான வார்த்தை பிரயோகங்களும் ஊடக செவிகளுமாகத்தான் இருக்குது. தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளணும். இதில் எங்களுடைய தரப்பில் உள்ள மீனவர்கள் என்று பேட்டி கொடுக்கிறவர்கள் கூட அந்த உணர்வோடு இருந்து தான் கதைக்கிறோம். ஆனால் அந்த கடந்த காலங்களில் எங்களுக்கு ஒரு சகோதரமாக இருந்து எங்களுக்கு அடைக்கலம் தந்த ஒரு ஆட்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஆகவே இனிமேல் காலங்களிலும் எங்களுக்கு அவர்களுடைய உதவி தேவை. எங்களுடைய உறவில் அந்த விரிசல் வரக்கூடாதுன்ற மாதிரியான கதை பேச்சுக்களை நாங்கள் ஊடகங்கள்லையோ அல்ல ஏனைய விஷயங்கள்லையோ நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். நாங்கள் ஏதோ உள்ள இலங்கை தீவின் ஒரு அரசாங்கம் என்ற அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக நாங்கள் எங்களோட வார்த்தை பிரயோகங்களை கொட்டி தீர்க்கிறோம். அதே அந்த விஷயம் என்றது தவிர்க்கப்படும். இப்போ அரசாங்கமும் பேசித்தான் எங்களுக்கு தீர்வு தரணும்ன்றது இல்லை. நாங்கள் எல்லாம் பெரிய பொருள் செலவழித்து நாங்கள் இந்தியாவுக்கு போயோ இல்லை இந்திய மீனவர்கள் இங்கே வந்து பேச்சுவார்த்தை செய்யணும்ன்றது கூட இல்லை. இப்போதானே பல தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் சாதாரண ஒரு ஃபோன்லேயே இருக்குது. ஒரு சூன் தொழில்நுட்பத்துக்குள்ளாகவோ அல்லது வாட்ஸ்அப் குழுமத்துக்கூடாகவோ நாங்கள் அங்கத்த மீனவர்களும் இங்கத்த மீனவர்களும் எளிமையாக பரஸ்பரம் விட்டு கொடுப்போட ஒரு சகோதரர்கள் என்ற உணர்வோட நாங்கள் கதைச்சு கொண்டு அந்த பிரச்சனையை எளிமையாக கையாண்டு போகக்கூடிய பல வசதிகள் இருந்தும் நாங்கள் அந்த வழிகளை கையாளாமல் நாங்கள் அந்த மீனவர்களுக்கும் இந்த மீனவர்களுக்கும் இடையில கொம்பு செய்ய விடுற விஷயத்தை தான் நாங்கள் பார்த்தோம். இதால் எங்களுடைய உரிமை போராட்டம் கூட பல வழிகளில் பின்தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் சிறுபான்மையினமாக வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் அல்லது இலங்கை தீவில் தான் நாங்கள் சிறுபான்மையினர். ஆனால் நாங்கள் இந்தியாவோடு நாங்கள் சேர்ந்து பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் ஒரு பெரும்பான்மையினர். அது வேறு வேறு நாடாக இருந்தாலும் கூட இன்றைய அந்த உரிமை சார்ந்த விடயங்கள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நாங்கள் சிந்திக்கின்ற போது நாங்கள் சிறுபான்மையினமாக சிந்திக்க முடியாது. என்ற எங்களோட பிரதிநிதிகளாக தமிழ்நாட்டு தமிழர்களையும் உரத்து குரல் கொடுக்க வேண்டிய அந்த வழிமுறைக்குள்ள அவர்களை தொடர்ச்சியாக எங்களோட போர் நடந்த காலங்கள் எல்லாம் அவர்கள் பல அர்ப்பணிப்பு மிக்க எங்களுக்காக போராடி இருக்கிறார்கள், பல உதவிகளை செய்திருக்கிறார்கள், அதற்காக பல கொடுமைகளை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் மறந்து நாங்களுடைய இந்த மீன்பிடி பிரச்சனையே கதைச்சு நாங்கள் எங்களுடைய மீனவர்களையும் அந்த மீனவர்களையும் கொம்பு சீவுகிற வேலையை தான் ஊக்குவிக்கிறோம். ஆகவே இந்த விஷயங்களை நாங்கள் மறந்து நாங்கள் எளிமையாக எங்களுக்கு இந்திய அரசாங்கமும் தேவையில்லை, இலங்கை அரசாங்கமும் தேவையில்லை, நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகளாக சகோதரராக நாங்கள் இந்த பிரச்சனையை எளிமையாக தீர்க்கக்கூடிய பல வழிமுறைகளை நாங்கள் கையாளலாம். ஏனெண்டா எங்களோட மீன் பிடிக்கிற பிரச்சனை மட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதுவும் ஒரு பிரச்சனை தான். எங்களோட மீனவர்கள் மிக மோசமாக போரால் அழிவுற்று இன்னும் பல சிறிய அளவிலான மீன்பிடி தொழிலைத்தான் மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அது மனவர்த்தத்துக்குரியது. இன்னும் நாங்கள் எங்களுடைய வெளிநாட்டில் இருந்து வந்து நாங்கள் இங்கே ஹோட்டல்களை கட்டுறோம், இன்னும் ஏதோ விதமான தொழில்நுட்ப நான் செய்கிறோம். ஆனால் இந்த மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்களே பலர் வெளிநாடுகளில் இன்றைக்கு பல வசதி படைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த மீனவ சமூகம் பாரிய அளவிலான மீன்பிடி தொழில்நுட்பங்களை தொழிற்சாதனங்களை கொள்வனவு செய்து அவர்கள் தங்களை அந்த ஒரு பெரிய பாரிய மீன்பிடிப்பு தொழிலை அல்ல ஆழ்கடல் மீன்பிடிப்பு தொழிலை செய்யக்கூடிய அளவுக்கான உபகரணங்களை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து அல்லது வெளிநாட்டில் உள்ளவர்களே வந்து இங்கே முதலிட்டு அந்த தொழிலை இவர்களுக்கு கூடாக செய்கிறதுக்கான அந்த முறைமையை நாங்கள் வளர்த்துக்கொள்ளோம். நாங்கள் இந்தியாவுக்கும்
இலங்கைக்கும் இடையிலான இந்த மீன்பிடி தொழிலை நாங்கள் தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இந்த மீனவர்கள மறுவாழ்வை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். நாங்கள் எத்தனையோ விதமாக எல்லாம் எங்களோட பொருளாதாரத்தை பற்றி அபிவிருத்தி செய்யணும்னு யோசிக்கிறோம். இந்த மீன்பிடி தொழிலை ஒரு பாரிய ஆழ்கடல் மீன் தொழிலாக கொண்டு வரக்கான முயற்சிகள் எடுக்கணும். அதை நாங்கள் முயற்சி செய்வோம். இந்த மீன்பிடி பிரச்சனையை, இந்த மீனவர்களுடையமான பிரச்சனையை தீர்க்கணும் என்று சொன்னால் முதலாவது நாங்கள் அந்த விஷயத்தில் நாங்கள் இதை செய்வோம். என்ன எங்களுடைய ஆக்கள் பிடிக்காததான் அங்கேருந்து வந்து அவைய பிடிக்கும். அவை அந்த இங்கே அந்த பாரிய ஆழ்கடல் மீன்பிடி பிடிகளை செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே அவர்களுக்கான தொழிற்சாதனங்கள் கருவிகளை நாங்கள் பெற்று அவர்கள் அதில் ஊக்குவிக்கும். ரெண்டாவது, இந்த தமிழ்நாட்டு தமிழர்களும் இலங்கை ஈழத்தமிழர்களும் ஒரு பரஸ்பரம் மனம் விட்டு அரசாங்கங்களை எதிர்பார்க்காமல் நாங்கள் ஆக ஒரு சந்திப்புகளை மேற்கொண்டு எங்களுக்கு இருக்கிற அந்த விரிசல்களை தீர்க்கிறதுக்கான வழியை பார்ப்போம். பார்த்தா தான் எங்களுடைய இந்த உரிமை சார்ந்த விடயங்களில் நாங்கள் தமிழர்களுடைய ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு பெரும்பான்மையினமான உணர்வோடு நாங்கள் எங்களை பிரச்சனையை சர்வதேச சமூகத்துக்கு முன்னால் வைக்க முடியும். நாங்கள் இலங்கையில் நாங்கள் 10-15 லட்சம் தமிழர்கள் தான் இருக்கிறோம்ன்றது வேறு பிரச்சனை. உலகளாவிய ரீதியில் இந்தியாவில் 8 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள். அது இன்னும் அதிகரிச்சிருக்கும். இப்போ பிறப்பு விதங்களையும் பார்த்தா இன்னும் கூடி இருக்கு. அதே மாதிரி மலேசியாவில் இருக்கிறார்கள், சிங்கப்பூரில் இருக்கிறார்கள், மற்ற புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள், புலம்பெயர்ந்த வாழ்கிற நாடுகளில் கூட இந்திய தமிழர்களும் இருக்கிறார்கள், இலங்கை தமிழர்கள் மட்டுமே. அப்போ ஆகவே அந்த எல்லா தமிழர்களின் ஆதரவையும் பெற்றுத்தான் நாங்கள் எங்களோட இன விடுதலைக்கான உரிமை போராட்டத்தை முன்னெடுக்க முடியும். ஆகவே தனியாக இந்த மீனவ பிரச்சனையை மட்டும் கருத்தில் கொண்டு எங்களுடைய இன பிரச்சனையை நாங்கள் இன விடுதலை போராட்டத்தின் உரிமை பிரச்சனையில் இந்த உலகளாவிய தமிழர்கள் அதாவது குறிப்பாக இந்திய தமிழ்நாட்டு தமிழர்கள் ஆதரவை பெறாமல் நாங்கள் என்னதான் தலையாளர் நடந்தாலும் நாங்கள் அதை அடைய முடியாது. ஆகவே அந்த இனம் சார்ந்த விஷயத்தில் நாங்கள் எங்களுடைய ஓங்கி எங்களோட குரல் சர்வதேச சமூகத்தில் ஒழிக்கணும் என்று சொன்னால் நாங்கள் இலங்கை தமிழர்களாக குரல் கொடுப்பதை மட்டும் முன்னெடுக்காமல் உலகளாவிய ரீதியில் தமிழர்களின் ஒத்துழைப்பையும் பெற்று குறிப்பாக தமிழ்நாட்டு தமிழர்களின் ஒத்துழைப்பை பெற்று அவர்களும் எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒழுங்கை நாங்கள் செய்யணுமென்றால் இந்த மீனவ பிரச்சனையை நாங்கள் அணுக வேண்டிய முறைமையில் மாற்றம் பெறும். எனவே இந்த எங்களுடைய மீனவ சமூகம், ஈழத்தமிழர்களான மீனவ சமூகம் இந்த விஷயத்தில் கருத்தில் கொண்டு இனிமேல் காலங்களில் இந்த ஊடக செவிகளை அல்லது உங்களோட அந்த முயற்சிகளை நீங்கள் அரசாங்கங்களை நம்பாமல், இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்காமல் நீங்கள் மீனவ சமூகங்களாக நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குழுமத்திலேயோ அல்லது மற்றது இந்த தொழில்நுட்பத்து கூட ஆகும் நீங்கள் இயல்பாக நீங்கள் கதைக்க தொடங்குங்கள். கதைத்து உங்களுக்கான பிரச்சனையை தீருங்கள். நாங்கள் உரிமை போராட்டத்தில் நாங்கள் முன்னேறி போவதற்குமான களமாகவும் அதை அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற அவர்கள உதவி எங்களுக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் தனியாக குரல் கொடுத்து எங்களோட குரல் உலகத்தில் கேட்க போகிறோம். அப்போ எங்களோட குரல் ஓங்கி ஒழிக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாட்டு தமிழர்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. எனவே இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் ஆழமான சிந்தனை உள்ளவர்களாக செயல்படுவீர்கள் நம்புகின்றோம். இன்னுமொரு விடயத்தை நாங்கள் இந்த விஷயத்தில் தொட இருக்கிறோம். அந்த அம்பாறை மாவட்டத்தில் இந்த ஜூதர்கள் இந்த உல்லாச பயணிகளாக வந்து இங்கே நிரந்தரமாக தங்கியிருக்கிற அந்த அபாயத்தை பற்றி நாங்கள் இப்போ குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு மேல் ஒரு காணொலியை போட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் சொல்லியிருந்த நாங்கள் இந்த ஜூதர்களை பொறுத்தவரையில் இந்த பாலஸ்தீன நிலத்தில் அவர்கள் இப்போ எப்படி குடியேறுகிறார்கள் என்றால் பாலஸ்தீன நிலத்தில் போய் முதலாவது அவர்கள் காணிகளை வாங்குகிறார்கள், காசு கொடுத்து காணிகளை வாங்குகிறார்கள். அங்கே கூட்டு பண்ணை திட்டங்கள், குடியிருப்புகள், வியாபார தலங்களை, பண்ணை ஃபேக்ட்ரிகளை போட்டு
அவர்கள் அங்கேயே சும்மா சாதாரணமாக முதல் இருந்து பிறகு சாதாரணமாக என்ற கப்பால் அங்கேயே அவர்கள் நிரந்தரமாக குடியேறுவது மட்டுமில்லாமல் அதை அமெரிக்கா அங்கீகரித்தது. அவர்களை அங்கீகரிப்பதற்காகவே ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டு முதலாவது அங்கீகாரம் இந்த ஜூதர்களுக்கானதாக தான் இருந்ததாகவும் வரலாறு சொல்லுவார். ஆகவே அங்கே பாலஸ்தீனத்தில் போய் காணிகளை வாங்கி சாதாரணமாக ஒரு பாவ இலக்கம் என்ற அடிப்படையில் காணியை விற்றவர்கள் தங்களை தொழில்துறைக்காக வாழ்கிற இடம் இல்லாமல் வந்த நேரத்தில் காணியை கொடுத்த அந்த இனத்துக்கு இன்றைக்கு நீங்கள் நடக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் இதெல்லாம் ஒரு முறைமையோ இதெல்லாம் ஒரு உலகமோ இங்கே எல்லாம் நீதி நியாயம் இருக்குதோ இவங்களெல்லாம் ஜோக்கியம் உள்ளவங்களோடு நாங்கள் கேட்குற அளவுக்கு அங்கே உள்ள கொடுமைகள் அவ்வளவும் விளைச்சத்தனமாகவும் மோசமாகவும் இருக்குது. அவை இதுதான் இந்த உலகம். இந்த உலகம் பலமுள்ளவன்ற கையில் தான் நீதியும் இருக்கும். அப்போ நாங்கள் என்னதான் நாங்கள் கூக்குரலிட்டாலும் நியாயம் தர்மம் என்று சொல்லி கூக்குரலிட்டாலும் அது இந்த உலகத்துக்கு கேட்காதவர்களாக தான் இருக்கிறது. இந்த பாலஸ்தீன மக்கத்தில் உணவுக்காக அலைகின்ற மக்கள் கொல்லப்படுகிறார்கள், துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், மருத்துவமனையில் திட்டமிட்டே குண்டு வீசி கொல்லப்படுகிறார்கள். குழந்தைகள் குட்டிகளும் இல்லாமல் பட்டினி சாவு மிக மோசமாக அரங்கேறுகின்ற ஒரு நாடாக இன்றைக்கு பாலஸ்தீனம் இருக்குது. உலகம் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கு. அமெரிக்கா அந்த ட்ரம்ப் காலத்தை குரலாக கேட்டீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா எல்லாம் உலகத்தில் பொலிசுக்காரனாக செயல்படுறதுக்கான யோக்கியதா இவையெல்லாம் இருக்குதோ இவையெல்லாம் ஒரு இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக சிந்திக்கிற அளவுக்கு தான் அவர்களோட பேச்சுக்களும் கதைகளும் இருக்கிறது. பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போகிறோம்னு சொல்லி சில நாடுகள் சொல்லுது. அங்கீகரிக்கிறான்னு சொன்னால் அடுத்த நாளே அங்கீகரிக்கலாம், சொல்கிற அந்த கணத்திலேயே அங்கீகரிக்கலாம். அது ஆனால் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்காமல் நாங்கள் வார மாதம் அங்கீகரிக்க போகிறோம், அடுத்த மாதம் அங்கீகரிக்க போகிறோம் என்று சொல்வதென்ற நோக்கம் என்னென்னு சொன்னால் ஜூதர்களை இன்னும் வேகப்படுத்துகிறார்கள். உங்களோட இன்னும் இப்போ வேகமாக முடியுங்க, நாங்கள் வார மாதம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போகிறோம், நாங்கள் அங்கீகரிக்கிறதுக்கு முதல் நீங்கள் முழு பாலஸ்தீனர்களையுமே கொண்டு முடியுங்கள் என்று தான் அந்த மறைமுகமாக இந்த கருத்தை சொல்கிறார்கள். இல்லைன்னு சொன்னால் அந்த நாடு இவ்வளவு மோசமாக அழிந்து கொண்டிருக்கிற நேரம், சாவும் பட்டினியும் அங்கே தலைவிரித்து ஆடுகின்ற அந்த நேரத்தில் உலக தர்மத்தை காக்கணும் என்று சொன்னால் அந்த நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போகிறோம்ன்றதெல்லாம் சொல்ல தேவையில்லை, அங்கீகரிச்சிட்டோம்ன்றே சொல்லலாம். ஆகவே அந்த விஷயங்கள் நடைபெறாத விஷயங்கள். ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த இஸ்ரேல் என்றது உலகத்தில் மிக மோசமான ஒரு நாடு. அவர்களுக்கு தார்மீகம், தயவு தாட்சணியம், இரக்கம் இதெல்லாம் மற்றவர்கள் தாங்கள் மட்டும் வாழ்ந்தால் சரி என்றதுக்காக இதையும் செய்யக்கூடிய ஒரு விலங்குகள் என்றதைத்தான் இந்த 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 செயல்பாடுகள் எல்லாம் அவங்களுக்கு காட்டிக்கொள்ளும். அவை இதே யூதர்கள் தான் இப்போ இலங்கையில் வந்து அம்பாறையில் வந்து நிரந்தரமாக தங்கின ஒரு பக்கமும் இருக்குது, வந்து வந்து போகிறவர்களும் இருக்குது. இது நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்த நாங்கள் இது வந்து இலங்கை போன்ற நாட்டுக்கு மிக மோசமான ஒரு பொருளாதார வெள்ளமை இல்லாத மிக ஒரு முருகல் நிலையில் இருக்கிற நாட்டுக்கு இவர்களின் இருப்புன்றது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நாட்டை இந்த இடத்துல அவர்கள் உருவாக்குவார்கள். எப்படி பாலஸ்தீனத்தில் அவர்கள் காணியை வாங்கி இன்றைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கினது மட்டும் இல்லாமல் பாவப்பட்டு நிலத்தை கொடுத்த அந்த பாலஸ்தீனர்களை இன்றைக்கு அந்த ஒரு தயவுதாட்சணியமின்றி உலக போர் மரபுகளுக்கு மாறாக மிக மோசமாக துடிக்க குண்டு வீசியும் துப்பாக்கியாலையும் சுட்டு தள்ளுகிறார்கள். இதே நிலை இலங்கையில் வராதுன்றதுக்கு எந்த வித மாற்றமும் இல்லை. இப்போ நாங்கள் சொன்னாங்க இவர்கள் இப்படி வரும்போது இவர்கள் தங்களுக்குள்ள ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான சில சூட்சுமமான வரலாற்று புனைவுகளை புனைவார் வேண்டும். அது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சொல்கிறார்கள் இந்த பெருமலை காலம் உண்டு, ஊழி பெருமலை என்ற ஒரு காலம் உண்டு இருந்தது. அதாவது உலகத்தில் இந்த கடற்கோள்கள் அல்லது பெருமழை பெய்ததால் உயிரினங்கள் எல்லாம் அழியும் தருவாயில் இருந்த நேரம்
நோவா வந்து ஒரு பெட்டியில் 2 ஒரு மனிதர்களில் ஆணையும் பெண்ணையும் அதே மாதிரி எல்லா உயிரினங்களையும் ஆணுண்டையும் பெண்ணுண்டையும் வச்சு அந்த பெட்டியில் வச்சு கடலில் மிதக்க விட்டு நீங்கள் போய் இனி உங்கள்ட்ட இருந்தால் இந்த மனித இனம் இந்த உயிரினம் வந்து தோன்றணுன்ற மாதிரி அந்த இதை பாதுகாக்கணுன்ற மாதிரி ஒரு செயல்பாட்டுக்காக அப்படி ஒரு பெட்டியில் வச்சு கொஞ்சம் ஜீவராசிகளை பாதுகாப்பாக அனுப்பிவிட்டதாக. அப்போ இந்த பெட்டி வந்து அடைந்த ஒரு தீவாக காளி துறைமுகம் தானா அவர்கள் அந்த நோவா அனுப்பின பெட்டி வந்து அடைந்த அந்த இடம் என்று சொல்லி இப்போது அவர்கள் வரலாற்றை பொழிய தொடங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த இலங்கையில் தாங்கள் தான் தொன்மை குடிகள் என்றும் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு இடம்தான் இலங்கை தீவு என்று சொல்கிற அந்த கருவுக்கு அவர்கள் வந்து கருத்துப்பட அவர்கள் சொல்லி அந்த கருவை இப்பொழுது விதைத்திருக்கிறார்கள். ஆகவே இங்கே காணியும் வாங்கிட்டார்கள், சில பேர் போய் வர்றார்கள், சில பேர் இங்கே நிரந்தரமாக தங்கிட்டார்கள். ஆகவே இதுன்ற ஒரு விஷயத்தை ஒரு 5-10 வருஷத்தில் நாங்கள் அனுபவிக்கத்தான் போகிறோம். இதில் கூட வந்து வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்கள் முஸ்லீம் மக்கள் தான் இதில் மோசமாக பாதிக்கப்படுவினம். ஏனென்று சொன்னால் முதலாவது இலகுவாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுக்கு முஸ்லீம்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கொஞ்சம் வெறுப்பும் இருக்குது. அந்த வெறுப்பையும் சாதிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இலங்கை தீவு அமைய போகுது. ஆகவே இந்த யூதர்கள்ட வருகை என்றது இந்த இலங்கை தீவில் இன்னொரு நாடு உருவாவதற்கான களம். இங்கே இருக்கிற தமிழர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ ஏனைய சிறுபான்மையினங்களுக்கோ உரிமையை கொடுக்கறதுல பின்னிக்கிற இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம், பேரினவாத அரசாங்கம், இங்கே ஜூதனுக்கும் சீனாக்காரனுக்கும் எந்தவித தங்கு தடையற்ற முறையில் அவர்கள் இப்போ ஜூதர்களுக்கெல்லாம் விசா ஃப்ரீயாக விசா கொடுத்துருக்குறார்கள். இந்த விசா இல்லாமலே வந்து போகலாம். அதே மாதிரி கொழும்பில் ஃபோர்ட் சிட்டி என்ற ஒரு துறைமுகத்தை அமைச்சு அதுக்கு சில சட்ட விலக்குகளோடையும் கூட நடைமுறைகள் எல்லாத்தையும் வைத்திருந்தார்கள். அதே இங்கே பூர்வீகமாக இருந்த இனம் குடும்பங்களுக்கு தான் பல தடைகளை போடுறார்களுடைய வெளிநாடுகளில் இருந்து வர்றவர்களுக்கு இங்கே இந்த வித தடைகளும் இல்லை. அவர்கள் சட்ட விலக்களிப்பு எல்லாம் செய்து அவர்கள் சுதந்திரமாக எந்த விஷயத்தையும் செய்துட்டு போகலாம்ன்ற விஷயங்கள் எல்லாம் இங்கே விதிவிலக்காக கொடுக்கப்படுது. உங்களுக்கு தெரியும், இதே யூதர்கள் ஈரானில் போய் அங்கே வேலைகளுக்காக போயிருந்து இப்போ அண்மையில் நடந்த ஈரான் யுத்தத்தில் அங்கே இருந்த ஈரானியர்களுக்கு எதிராக இந்த ஜூதர்கள் தான் செயல்பட்டுகிறார்கள். அங்கே இருக்கிற ஜூதர்கள் அவர்களோட வீட்டின் மேல் கூரை தளத்தை இந்த ட்ரோன் ஏவுகின்ற தளமாக வச்சிருந்தவர்கள் என்றும் கூட இப்போது செய்திகள் வந்து கொண்டிருக்குது. அது இருந்ததால் தான் அவர்கள் இஸ்ரேல் 2000 கிலோமீட்டருக்கு இந்தியாவில் இருக்கிற இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இடைவெளியை அவர்கள் இஸ்ரேலுக்குள்ளேயே இந்த ட்ரோன்களை கொண்ட வச்சிருந்து அங்கே இருந்து ஏவித்தான் அந்த தாக்குதல்களை மிக இலகுவாக செய்திருக்கிறார்கள். அது ஈரானால் மிக நுட்பமாக முறியடிக்கப்பட்டு இஸ்ரேல் இந்த உலகத்தில் மூக்குட வட்டுன்றது அது இன்னொரு விஷயம். ஆனால் அங்கே ஒரு எப்படி இஸ்ரேல் அந்த விஷயத்தை கையாண்டிருக்கின்றதை தான் நாங்கள் இங்கே வரலாறாக பார்க்கணும். இதே விஷயத்தை தான் இங்கேயும் இஸ்ரேல் செய்யும். இப்போ வந்து இங்கே ஹோட்டல்கள் கட்டுகிறார்கள், அவர்கள் வழிபாட்டு தலங்களை அமைக்கிறார்கள், அவர்களை நீ காணி வாங்கி வீடு கட்டி அவர்களுடைய பொருளாதார வல்லமைக்கு அவர்கள் இங்கே ஒரு பெரிய ஒரு செல்வச் செழிப்பான நாடாக அவர்கள் இந்த எங்களுடைய இந்த அம்பாறை பிரதேசத்தை அவர்கள் மாற்றியமைக்கக்கூடும். மாற்றியமைக்கின்ற போது அவர்கள் இயல்பாக இஸ்ரேலியன் ஒவ்வொருதனும் அவன் இராணுவ அறிவு கட்டாய இராணுவ பயிற்சி அங்கே இருக்குது. அங்கே அவர்கள் இராணுவ பயிற்சி பெற்றவர்களாக தான் இருப்பார்கள். இராணுவ பயிற்சி பெற்றன்ற முறையில் அவர்களுக்கு புலனாய்வு அறிவும் இருக்கும். அவை இந்த 2 விடயங்களையும் கொண்டு அவர்கள் இந்த தங்களுடைய எல்லா கட்டுமானங்கள்லையுமே ஒரு போர் எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி தான், போரை இலகுவாக எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி தான் அவர்கள் இந்த கட்டுமானங்களை அமைப்பார்கள். அது எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி அமைக்கின்ற போது அவர்கள் திடீரென
தாங்கள் ஒரு தனிநாடாக குறிப்பிட்ட இந்த பிரதேசத்தை மாற்றணும் என்று சொன்னால் அதை இலகுவாக மாற்றிவிட்டு அதற்கான வரலாற்று புனைவுகளையும் செய்வார்கள். எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு, நோவாவினால் அனுப்பப்பட்ட அந்த நீரில் மிதந்து வந்த அந்த பெட்டி உயிரினங்களோடு அது காலிமுகத்தெல்லாம் வந்திருந்தது. அவர்கள் சில சொல்வார், இங்கே ஜூதர்களுக்கான கல்லறைகளும் சில இருக்குன்னு சொல்லி, அந்த கீப்ரு மொழியிலேயே எழுதப்பட்ட கல்லறைகளை இருக்குன்னு சொல்லி. என்னடா அவர்கள் வரலாற்று காலத்தில் ஒரு சிலர் வந்து இங்கே வாழ்ந்திருக்கிறாங்க. என்னடா இஸ்ரேலியற்ற அந்த வரலாறும் இந்த மத்திய கிழக்கில் இருந்து தான் அவர்கள் ஒரு 2000 வருஷத்துக்கு முதல் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறும் இருக்குது. அப்படி விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் தான் அருந்ததி ரோய் என்று சொல்லி இந்தியாவில் வந்து அவர்கள் இந்த வழித்தோன்றர்கள் அங்கே இஸ்ரேலிலேருந்து வந்தவர்கள்லாம் வழித்தோன்றர்கள், இஸ்ரேலிய வழித்தோன்றலால் வந்தவர் தான் இந்த அருந்ததி ரோய் என்ற ஒரு எழுத்தாளர் இந்தியாவில் இருந்திருக்கிறார். அப்போ ஜூத இனத்தை சேர்ந்தவர் தான் அவர். அப்போ அங்கே இந்தியாவில் வந்திருந்த அந்த அருந்ததி ரோய் போன்ற ஜூதர்கள் இந்தியாவில் இருந்திருக்கிறார்கள்ன்ற முறையில் இலங்கையிலேயும் அவர்கள் ஒரு குறிப்பிட்டவர்கள் இங்கேயும் வந்து வாழ்ந்திருக்கலாம், அல்லது இங்கே ஒரு வியாபார நோக்கத்தோடு அல்லது வேறு ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு வந்து தங்கி போன வரலாறும் இருந்திருக்கலாம். அப்படி வந்தவர்கள் இங்கே சில விட பழைய காலத்தில் இறந்திருக்கலாம். அப்படி இறந்திருந்த போது கட்டப்பட்ட கல்லறையாக கூட இருக்கலாம். அதை வச்சுக்கொண்டு இலங்கையில் புரியக்கூடிய ஜூதர்கள் என்ற அந்த முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. ஏன்னு சொன்னால் ஜூதர்களுடைய வரலாறுன்றது மத்திய கிழக்கிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்ட வரலாறு தான். அவர்களும் ஒரு கட்டத்தில் அவர்களும் ஒரு விதமாக பார்த்து அவர்களும் ஒரு பாவப்பட்ட இனம் என்று தான் சொல்லுவோம். ஆனால் அவர்கள் அந்த நிலையிலேருந்து இன்றைக்கு மாறி செயல்படுற அந்த முறைமை தான் மோசமானது. அவை ஜூதர்கள் இந்த ஸ்ரீமாண்ட காலத்தில் ஜூதர்கள் இங்கேருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இங்கே இருந்த ஜூதர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற எம்பசி எல்லாம் மூடப்பட்டிருக்கு அந்த காலத்தில் 70ஆம் ஆண்டு காலப்பகுதியில். அதுக்கு பிறகு ஜேஆர் ஜெயவர்தனா வந்த பிறகுதான் இந்த எங்களுடைய தமிழர்களுடைய போராட்டத்தை அழிக்கணுன்றதுக்காக ஜேஆர் ஜெயவர்தனா இயல்பாகவே மேற்குலகம் சார்ந்தவர், அமெரிக்கா இந்த ஒரு மேற்குலகம் சார்ந்தவர்களாக இருந்ததால் அமெரிக்காவோடு இருந்த உறவை பயன்படுத்தி இஸ்ரேலை கொண்டாந்து இங்கே உள்ள போருக்கு பயிற்சி பெறுவதற்கும் புலனாய்வு உதவிகளை பெறுவதற்கும் ஆயுத உதவிகளை பெறுவதற்குமாக உறவு நிலை மீண்டும் கட்டியெழுப்பப்பட்ட போதுதான் 1978ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மீண்டும் இங்கே இஸ்ரேல் தூதரகம் அல்லது அதற்கான தொடர்பு ஆடல்களை மேற்கொள்வதற்கான முறையில் இந்த ஜூதர்கள் திருப்பியும் வந்த ஜூதர்கள் அப்படியே அண்டையிலிருந்து இன்று வரைக்கும் இங்கே இலங்கைக்கான இராணுவ மற்றும் புலனாய்வு போர்க்கருவி உதவிகளையும் வழங்கி கொண்டு அவர்கள் இங்கே நிலையாக தாங்கி வாழ்ந்து வருகின்றார்கள். இப்போது இந்த போர் முடிந்த பின்பு இந்த அம்பாறையில் உள்ள இந்த பெரிய உள்ள சின்ன உள்ள என்ற அந்த இடம் மிகவும் ஒரு அழகு எழில் கொஞ்சம் ஒரு இடமாக காணப்படுவதாக இல்லையும் அங்கே இந்த மிகவும் அமைதியான கடல் இருக்கிறதாலேயும் அங்கே அவர்கள் வந்து அந்த கடல் குளிப்ப செய்கிறதுக்காகவும் அவர்கள் வந்து அந்த அப்படியே வந்து அவர்கள் அங்கேயே தங்கிவிட்டார்கள். அங்கே வர்றதுக்கு அவர்கள் இந்த உல்லாச பயணத்தை ஒரு கருவியாக அல்லது ஒரு போக்காக சொன்னாலும் அவர்கள் ஒரு புலனாய்வு கண்ணோட்டத்தோடு தான் இங்கே கால் ஊண்டி இருக்கிறார் என்பதை நாங்கள் அவர்களுடைய ஒரு நீண்டகால ஒரு 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 போக்கோடு தான் அவர்கள் இங்கே வந்து கால் ஊன்றுகிறார்கள் என்பதை நாங்கள் மிக தெளிவாக அவதானிக்க வேண்டும். எனவே நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் இந்த விஷயத்தை கதைத்திருந்த நாங்கள் இப்போதும் இந்த விஷயத்தை கதைக்கிறோம். அப்போது நாங்கள் சொன்னாங்க அந்த வரலாற்றை தமக்கு சாதகமாக புனைய முற்படுவார்கள் என்பது. இப்போது அவர்கள் அதற்கான கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள்.
இந்த விடயமெல்லாம் இஸ்ரேல் நிச்சயமாக இங்கே ஒரு தனக்கொண்டு ஒரு நாட்டை உருவாக்கணும் என்ற அல்ல ஒரு பிரதேசத்தை பிடிச்சு தண்ட வெண்பரப்புக்கு வச்சிருக்கணும் என்று சொல்லி வெளிக்கிடுமென்னு சொன்னால் அதனை அமெரிக்கா அங்கீகரிக்கும், ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரிக்கும், சில மேற்குலக நாடுகளும் அதனை தொடர்ந்து அங்கீகரிக்கும். ஆகவே இங்கே உள்ள தமிழன் தன்னுடைய உரிமைக்காக ஒரு சமஷ்டி ஆட்சியை அல்லது அதற்கு குறைவான அல்லது காட்சியை கேட்டால் கூட கொடுக்க முடியாத இந்த அரசாங்கம் இந்த விடயத்தை கண்டும் காணாதமாக கடந்து செல்வது வேதனைக்குரியது. எனவே இங்கே உள்ள இந்த எதிர்கால சந்ததிகள் நலன் கருதி இந்த நாட்டு அரசாங்கம் நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும். உதவி என்று வந்தவர்கள் உதவியை செய்தார்கள், நீங்கள் உதவியை பெற்றீங்கள், பொருளை வெற்றி பெற்றீங்கள், சரி ஓகே, அதோடய அவைய பிரச்சனையை முடித்து அனுப்பி விடுறது நல்லா. அவைகளை நிரந்தரமாக இங்கே தங்க வச்சு எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தலையீடியை வாங்கி தர்றதை இலங்கை மக்களாக நாங்கள் எதிர்க்கின்றோம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.